நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொலை முயற்சி. முடியை பிடித்து தரதரவன இழுத்து வந்து சரமாரி தாக்குதல். தாயை கொன்றுவிட்டு காதலியுடன் வாழ்க்கையை நடத்த மாஸ்டர் பிளான். மாஸ்க் அணிந்து கொண்டு பக்காவாக மர்டர் பிளான் போட்ட காதலனை போலீஸ் சுற்றி வளைத்தது எப்படி? காதலனின் கொலைவெறிக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? மார்ச் 3ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணி இருக்கும். மகள் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கிச்சனில் அவங்க அம்மா சாமந்தி சமையல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து ரூமில் உடம்பு சரியில்லாமல் இருந்த கணவர் டீ போட்டு கொடுமான்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச இளைஞன் ஒருத்தன் நேராக கிச்சனுக்குள்ளே போயிருக்கான். அங்கே இருந்த சாமந்தியை கீழே தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சிருக்கான். அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து வெளியில் வந்த மகள் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் கதறி இருக்காங்க. கழுத்தை நெரிச்சதும் இல்லாம அவங்க முடிய பிடிச்சு தரதரன்னு வீட்டு வாசலை இழுத்துட்டு வந்து கொலவெறியோட தாக்கியிருக்கான். தாய் மகள் தந்தைன்னு குடும்பமே கதறின சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அங்க சாமந்திய வெறித்தனமா கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த இளைஞனை பிடிச்சு கட்டி போட்டவங்க கையோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாரும் வரலனா சாமந்தி உயிரோட இருந்திருப்பாங்களா அப்படிங்கறதே கேள்விக்குறிதான். கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞனோட மாஸ்கை எல்லாரும் சேர்ந்து விளக்கியிருக்காங்க. அப்போ அவனை பார்த்ததும் சாமந்தியும் மகள் சுஷ்மிதாவும் திகைச்சு போயிருக்காங்க. ஏன்னா சாமந்திய கழுத்தை நெரிச்சவன் வேற யாரும் இல்லை, சுஷ்மிதாவோட லவ்வர் ராஜ்குமார். எதுக்காக லவ்வரோட அம்மாவையே ராஜ்குமார் கொலை செய்ய முயற்சி பண்ணான் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தகவல் கொடுக்க அங்கே வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில் இறங்கினாங்க. அடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட ராஜ்குமாரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. காவலர்களோட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சாமந்தியை கொலை பண்ண முடியாமல் போச்சேன்னு வெறியோட உட்காந்துட்டு இருந்திருக்கான் ராஜ்குமார். எதுக்காக சாமந்தியை கொலை செய்ய முயற்சி பண்ண, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்விகளாக கேட்டிருக்காங்க காவலர்கள். எதுக்கும் வாயை திறக்காம மௌனமாக இருந்தவனை பார்த்து கடுப்பான போலீஸ் தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று விடாம ஒப்பிச்சிருக்கான் ராஜ்குமார். சார், என்னோட காதலுக்கு சாமந்தி தடையா இருந்தாங்க, அதனால தான் அவங்கள கொலை செய்யணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்லியிருக்கான் ராஜ்குமார். அவங்கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணவங்க அவங்களோட காதல் விவகாரத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. தெலங்கானா சுட்டலப்பள்ளியை சேர்ந்த ராஜ்குமாரும் அதே ஊரை சேர்ந்த சுஷ்மிதாவும் கடந்த சில வருஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் மகள் லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறது சாமந்தியோட காதுக்கு போயிருக்கு. உங்க மகள் அடிக்கடி ராஜ்குமாரோட பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சவங்க 2-3 பேர் சாமந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் காலேஜ்ல இருந்து வந்த சுஷ்மிதா கிட்ட அவங்க சொன்னதை பத்தி கேட்டு கண்டிச்சிருக்காங்க. ஆமா, அவனை தான் லவ் பண்றேன், கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது அவனோட மட்டும் தான்னு உறுதியா சொல்லியிருக்காங்க சுஷ்மிதா. சாமந்திக்கு இந்த காதல் சுத்தமா பிடிக்கல. அவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், நீ அவனை விட்டுத்தான் ஆகணும்னு சொல்லி மகளை அடிச்சிருக்காங்க சாமந்தி. அதுல இருந்தே தினமும் வீட்டில் சண்டை சச்சரவா தான் இருந்திருக்கு. வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நொடிக்கு நொடி ராஜ்குமாருக்கு அப்டேட் பண்ண சுஷ்மிதா, நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கிட்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் சுஷ்மிதாவுக்கு கால் பண்ண சாமந்தி, அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரமானு சொல்லியிருக்காங்க. சுஷ்மிதாவுக்கு அவங்களோட அப்பா மேலே அளவு கடந்த பாசம். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதும் பதறி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஐசியூவில் சீரியஸாக இருந்த தந்தை 1 வாரத்துக்கு அப்புறம் வீடு திரும்பியிருக்காங்க. அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி தாய் கண்ணீர் வடிச்சதை பார்த்ததும் சுஷ்மிதா தன்னோட காதலை கைவிட முடிவு பண்ணிட்டாங்க. குடும்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ராஜ்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க சுஷ்மிதா.
உங்க அம்மா சொன்னதுக்காக என்ன கழட்டி விட பாக்குறியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான் ராஜ்குமார். அவன் பேசுனத காது கொடுத்து கூட கேட்காம போனை கட் பண்ணியிருக்காங்க சுஷ்மிதா. என் மேல உயிரையே வச்சிருந்தவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேன்னு சாமந்தி மேல கொலை வெறியோட இருந்த ராஜ்குமார் அவங்க இறந்துட்டா காதலி கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு சாமந்திய தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கான். சம்பவத்தன்னைக்கு காதலியோட வீட்டுக்கு போனவன் தாய் சாமந்திய கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். இந்த அத்தனை உண்மைகளும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து காதலன் ராஜ்குமாரை கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க போலீஸ். சித்தியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இளம்பெண் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து இளம்பெண்ணின் கழுத்தை கண்டந்துண்டமாக வெட்டிய இளைஞன். இளம்பெண்ணின் உயிர் போன அடுத்த நொடியே தானும் கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்ட பயங்கரம். இளம்பெண்ணை கொலை செய்தது ஏன்? தானும் உயிரை மாய்த்து கொண்டதற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? வழக்கம் போல பரபரப்பா இருந்த கர்நாடக மாநிலம் பெலகாவ்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன்ல பேசின நபர் தான் எல்லூருங்கிற கிராமத்துல இருந்து பேசுறதாகவும், இங்க இருக்கிற ஒரு வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, நீங்க உடனே வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதை கேட்டதுக்கு அப்புறமும் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறது சரி வராதுன்னு அந்த நபர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க போலீஸ். எல்லூர்ல உள்ள வீடுகள் முழுவதும் செக் பண்ண காவலர்களுக்கு அந்த தெருவில் அசம்பாவிதம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு வீட்டோட கதவு மட்டும் எந்த சவுண்டும் இல்லாம திறந்தபடி இருந்ததை கவனிச்சிருக்காங்க. யாராவது இருக்கீங்களான்னு காவலர்கள் கேட்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து லேசா அழுகுரல் கேட்டிருக்கு. கதவு திறந்திருக்கு. கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் வரல. அழுற சவுண்டு மட்டும் தான் கேட்குதுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க காவலர்கள். அங்க இளம் பெண் ஒருத்தங்க கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதோட அதுக்கு பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தரும் அதே மாதிரி கழுத்தறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. இளம் பெண்ணோட சடலம் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு அம்மா அழுதுட்டும் இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் காவலர்களே ஒரு நிமிஷம் ஷாக்கா இருக்காங்க. 2 சடலத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீசார் என்னமா நடந்தது, இவங்க 2 பேரையும் கொலை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ரத்த வெள்ளத்துல கிடந்த இளம்பெண் வேற யாரும் இல்ல, அழுதுட்டு இருந்த பெண்ணோட அக்கா மகள் ஐஸ்வர்யா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பக்கத்துல இறந்து கிடந்தது ஐஸ்வர்யாவோட காதலன் பிரசாந்த் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி, இவங்களை யாருமா கொலை பண்ணது? இது கொலையா இல்ல 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஒரே கிராமத்தை சேர்ந்த பிரசாந்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி இருக்கு. 2 பேரும் அடிக்கடி அவுட்டிங் டேட்டிங்னு போய் காதலை வளர்த்துருக்காங்க. இந்த காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி போயிருக்கு. ஐஸ்வர்யாவோட அம்மா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பெயிண்டிங் வேலை பார்க்குறவன் உன்னை எப்படிமா சந்தோஷமா பார்த்துப்பான், அவனுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யாவோட அம்மா. ஆனாலும் பிரசாந்த் கூட பேசுறத ஐஸ்வர்யா நிறுத்தல. 2 பேரும் தினமும் மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க அம்மா ஐஸ்வர்யா கிட்ட இருந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம வெளியில எங்கேயும் அனுப்பாம இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் பிரசாந்த். அப்போ செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. 1 வாரமா ஃபோன் ஆஃப்ல இருந்ததால நேரா ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிருக்கான். அங்க இருந்து அவங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு கெஞ்சிருக்கான். உனக்கு என்ன வசதி இருக்கு, எதை நம்பி என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொல்லி பாய்க்கு வந்ததை பேசி விரட்டி விட்டுருக்காங்க. ஐஸ்வர்யாவும் எங்க வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் கலங்கி போன பிரசாந்த், ஏன் இப்படி பேசுற, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் சொன்னது தான், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 1 வாரத்துக்கு அப்புறம் தன்னோட சித்தி வீட்டுக்கு போன ஐஸ்வர்யா அவங்களோட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யா அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனவன் ஐஸ்வர்யா கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கான். இப்போ நீ என் கூட வரியா இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் செஞ்சவன் திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்தில் ஐஸ்வர்யாவோட கழுத்தை அறுத்து போட்டிருக்கான். காதலி உயிரிழந்துட்டாளான்னு பார்த்தவன் அதுக்கு பிறகு தானும் கழுத்தை அறுத்துக்கிட்டு உயிரை மாச்சுக்கிட்டான். நடந்த அத்தனையும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அக்காவை அடித்து கொடுமைப்படுத்திய மாமா கெஞ்சி மன்றாடி பார்த்தும்
மனமிறங்காத மாமாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த தம்பி. குற்றவாளியின் பெயரை மட்டும் வைத்து துப்பு துலக்குவதில் சிக்கல். 17 வயதில் தப்பி ஓடிய தம்பியை 33 ஆண்டுகள் கழித்து கைது செய்த போலீசார். இத்தனை ஆண்டுகள் போலீசார் கண்ணில் மண்ணை தூவிய தம்பியை போலீசார் கைது செய்தது எப்படி? பின்னணி என்ன? ஆயிரத்தி 1991 நடந்த ஒரு கொலை வழக்குல உள்ள குற்றவாளியை இப்ப வரைக்கும் பிடிக்க முடியலையா? இத்தனை வருஷமா நமக்கே தண்ணி காட்டிட்டு இருக்கான், அவனை பிடிச்சே ஆகணும், கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து உத்தரவு பறந்து வந்திருக்கு. சம்பவம் நடந்து 33 வருஷம் ஆகுது. குற்றவாளியோட பேர் பாலாஜி. ஆனா அவன் எப்படி இருப்பான்னு ஆள் அடையாளம் கூட தெரியாது. வெறும் பெயரை மட்டும் வச்சு எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? எந்த எவிடன்ஸுமே இல்லையே, என்ன பண்றது? விழிப்பிதுங்கி இருக்காங்க போலீஸ். ஆனா உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த அழுத்தமான உத்தரவால 1 மாசமா இரவு பகலா தேடி குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். சென்னை ஆவடியில உள்ள HVFல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ரஞ்சித் சிங். 52 வயசான இவரு தன்னோட முதல் மனைவி இறந்து போனதுனால 2ஆவதா மதுமதிங்கிற 27 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. தன்னை விட 25 வயசு மூத்தவராக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு, நம்மளை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவாரு, நிம்மதியா இருக்கலான்னு வயசு வித்தியாசம் பார்க்காம மதுமதியும் கழுத்தை நீட்டியிருக்காங்க. ஆனா நாம ஒரு கணக்கு போட்டா விதி ஒரு கணக்கு போடுங்கிற மாதிரி ரஞ்சித் சிங் மதுமதியை சந்தோஷமா வச்சுக்கல. தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவியோட தலைமுடியை இழுத்து போட்டு அடிச்சிருக்காரு. அதனால தினமும் கண்ணீரோடையே காலத்தை கழிச்சிருக்காங்க மதுமதி. அக்கா படுற வேதனையை கூட இருந்து பார்த்த மதுமதியோட 17 வயசு தம்பி பாலாஜி மாமா அக்காவை அடிக்காதீங்கன்னு கெஞ்சிருக்கான். அப்ப பாலாஜியும் சேர்த்து அடிச்சிருக்காரு ரஞ்சித் சிங். அக்காவுக்காக மாமா கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்த்து பொறுமை இழந்த பாலாஜி ஒரு நாள் பெரிய கல்லை தூக்கி போட்டு ரஞ்சித் சிங்கை கொலை பண்ணிட்டான். தலை செதஞ்சு உயிரிழந்து கிடக்கிற கணவனை பார்க்கறதா இல்லனா தனக்காக கொலையாளியா மாறின தம்பிய பார்க்கறதான்னு தெரியாம முழிச்ச மதுமதி ட்ரெயின் ஏறி வெளிமாநிலத்துக்கு போய் எப்படியாவது பொழைச்சுக்கோ, ஊர் பக்கமே வராதுன்னு கொஞ்சம் பணத்தை தம்பிக்கு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கிடையில ரஞ்சித் சிங்கை தேடி அவங்க வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டு நபர் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அடுத்து மதுமதியை கைது பண்ணி சிறையில் அடைச்ச போலீசார் பாலாஜியை தேடி இருக்காங்க. எவ்வளவோ விசாரிச்சும் தம்பி இருக்கிற இடம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க மதுமதி. அதே மாதிரி பாலாஜியோட போட்டோவும் கிடைக்கல. அதனால ஆள் அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியல. மும்பை, டெல்லி, கொல்கத்தான்னு வெளிமாநிலங்கள ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கான் பாலாஜி. 1996 பாலாஜியை பிடிக்க பிணையில வெளிவராத ஆணையை பிறப்பிச்சு அம்பத்தூர் நீதிபதி உத்தரவிட்டாரு. அப்போ ஸ்பெஷல் டீம் அவரை தீவிரமா தேடினாங்க. அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கிடையில பழைய வழக்குகளை தூசி தட்டின ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் பாலாஜியை பிடிச்சு கேஸை முடிங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு மறுபடியும் தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க ஸ்பெஷல் டீம். பாலாஜிக்கு சொந்த ஊர் திருச்சி. அங்கிருந்து வந்து அக்கா மதுமதி வீட்டுல இருந்ததாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து அங்க போய் விசாரிச்சா பாலாஜி இப்ப இங்க இல்லைங்க, அவரோட மனைவி ஊரான விருதுநகர்ல போய் செட்டில் ஆகிட்டாருன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் போயிருக்காங்க போலீசார். அங்க போனா பாலாஜிங்கிற பேர்ல 4-5 பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட வயசு, பூர்வீகம் இதெல்லாம் விசாரிச்சப்ப கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு பாலாஜிக்கு மட்டும் விருதுநகர் சொந்த ஊர் இல்ல, திருச்சிங்கிறது தெரிய வந்துச்சு. மனைவி ஊரான விருதுநகர்ல வீடு கட்டி சில மாசமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாலாஜி கிட்ட போலீசார் விசாரிச்சப்பதான், சார் எந்த மதுமதி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல பாலாஜியோட மனைவி, உங்க அக்கா பேர் கூட மதுமதி தானே, ஏன் அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவரு, சும்மா உளராத, எங்க அக்கா பேரு மதுமதி இல்ல, அது சும்மா வீட்டுல செல்லமா கூப்பிடுற பேருன்னு மழுப்பியிருக்காரு. அப்பவே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் கொலை குற்றவாளி பாலாஜிங்கிறது. அடுத்து தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் மொத்த உண்மையையும் ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. நான் தான் சார் ரஞ்சித் சிங்கை கொன்னேன், அதுக்கு பிறகு மும்பைக்கு போயிட்டேன், வருஷம் ஓடி போச்சு, இனி போலீஸ் நம்மளை தேட வாய்ப்பில்லைங்கிறதுனால ஊருக்கு வந்து விருதுநகர்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. 33 வருஷத்துக்கு அப்புறம் சிக்குவேன்னு நான் நினைக்கலன்னு சொன்ன பாலாஜி இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு. உப்பு தினவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். இஞ்சி இடிக்க பயன்படுத்தப்படும் சிறிய உரலால் மனைவியின் மண்டையை உடைத்த கணவர். வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி விபரீத முடிவெடுத்து விட்டதாக கண்ணீருடன் கணவன்
கபட நாடகம். கணவரின் ஆக்டிங்கை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? மனைவியை கணவர் கொலை செய்ததற்கான காரணம் என்ன? அடிக்கடி வர்ற சண்டை தானே, இப்படி செஞ்சிட்டாலே, என்னோட 3 பெண் பிள்ளைகளையும் என்னையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாளேன்னு நடு ராத்திரி அழுது கூப்பாடு போட்டிருக்காரு பொன்னுசாமி. சவுண்டு கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே விருதுநகர் வெம்பக்கோட்டை போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து தாயில்பட்டி கலைஞர் காலனிக்கு வந்த போலீசார் எரிஞ்சு கிடந்த மனைவி முனீஸ்வரியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணவர் பொன்னுசாமி கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்க மனைவி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை நடக்கிறது இயல்பு தான் சார். அப்படி சண்டை வர்றப்பெல்லாம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவா. அதனால நானும் கண்டுக்க மாட்டேன். அப்படிதான் அசால்ட்டா தூங்கிட்டேன். அந்த நேரத்துல தான் தீ குளிச்சிட்டான்னு அழுதுருக்காரு பொன்னுசாமி. வீட்டில் இருந்த கட்டில் பாய் எல்லாமே எரிஞ்சு கிடக்குது. உங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தது? கடைசியா உங்க மனைவி என்ன சொன்னாங்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேட்ட போலீசார் வீட்டில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததையும் பார்த்துருக்காங்க. துருவி துருவி போலீசார் கேள்வி கேட்டப்ப எந்த கேள்விக்குமே பொன்னுசாமி சொன்ன பதில் பொருத்தமா இல்லை. அதனால போலீசாரோட சந்தேக பார்வை பொன்னுசாமி பக்கம் திரும்பிச்சு. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்னு பொன்னுசாமியோட பொய் பட்டியல் நீண்டுகிட்டே போனதை போலீசாரும் நோட் பண்ணி கொலையாளி அவன்தான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் என் மனைவியை கொலை செஞ்சேன்னு கணவனும் ஒத்துக்கிட்டார். பட்டாசு தொழிலாளியான பொன்னுசாமி தான் கூட வேலை பார்த்த முனீஸ்வரியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தடுத்து 2 வருஷ கேப்ல 3 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பொன்னுசாமி மனைவி சொந்தக்காரங்க கிட்ட போன் பேசினா கூட யார் கூட பேசுற, வேற ஆண் கூட தானே பேசுறேன்னு சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. இந்த சந்தேக சண்டை நித்தம் நடந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் சந்தேக சண்டை போட்டிருக்காரு பொன்னுசாமி. உங்களுக்கு இதே வேலை தான். 3 பெண் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் நான் யார்கிட்ட பேச போறேன்? அவங்கள வளர்த்து ஆளாக்குற கடமை எனக்கு இருக்குது. சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கன்னு பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசியிருக்காங்க. வழக்கம் போல போதையில இருந்த பொன்னுசாமி கிச்சனுக்கு போய் இஞ்சி இடிக்க பயன்படுத்துற சின்ன உரலை எடுத்துட்டு வந்து மனைவி தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. கணவன் அடிச்ச அடியில மயங்கி கீழே விழுந்த முனீஸ்வரி மூச்சு பேச்சு இல்லாம உயிரிழந்துட்டாங்க. அடுத்து மண்ணெண்ணெயை தூக்கி மனைவி மேல ஊத்தி தீய பத்த வச்ச பொன்னுசாமி என் மனைவி உயிரை மாச்சுக்கிட்டாலேன்னு அழுது உருண்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா போலீசாரோட ஸ்பெஷல் விசாரணையில மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு. அவசரப்பட்டு மனைவியை கொலை செஞ்ச பொன்னுசாமி சிறைக்கு போனதுனால அவரோட 3 பெண் பிள்ளைகளும் நிர்கதியா நிற்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்து கோடிக்கணக்கில் தங்க நகைகளை கடத்தி வந்த பிரபல நடிகர் கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய்க்கு பயணம் செய்ததை கண்கொத்தி பாம்பாக கவனித்த டிஆர்ஐ குருவிக்கே தெரியாமல் வைக்கப்பட்ட பொறியில் வசமாக சிக்கிய விக்ரம் பிரபுவின் ரீல் ஜோடி. ஆடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 கோடி மதிப்பிலான தங்கம். ஐபிஎஸ் அதிகாரியின் வளர்ப்பு மகள் ரன்யாவுக்கு சட்ட அமலாக்க பிரிவினருடன் ஏதேனும் ஆதரவு இருக்கிறதா? தங்கம் கடத்தலில் வேறு யாருக்கு தொடர்பு உள்ளது? பின்னணியில் உள்ளவர்களை நெருங்கியதா போலீஸ்? பெங்களூர் விமான நிலையம் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் காவலர்களா நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஃப்ளைட்ல இருந்து இறங்குற பயணிகளை வழக்கத்தை விட 2-3 அதிகாரிகள் சுத்தி நின்று சோதனை பண்ணியிருக்காங்க. பயணிகளும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருந்த நேரத்தில் துபாயில இருந்து பெங்களூர் விமான நிலையத்துக்கு விமானம் ஒன்று வந்திருக்கு. அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்க எல்லாரையும் அதிகாரிகள் சோதனை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பயணிகளை செக் பண்ணி அனுப்பின அதிகாரிகள் அந்த விமானத்தில் பயணம் பண்ண பிரபல இளம் நடிகை ரன்யாராவை மட்டும் தனி அறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. என்ன எதுக்கு விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போறீங்க? நான் யார் தெரியுமா? டிஜிபியோட மகள்னு கூட பார்க்காம விசாரணை பண்றீங்க. அதோட பின் விளைவுகளை நிறைய பாப்பீங்கன்னு சொல்லி லா பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்காங்க ரன்யாராவ். அவங்க பேசினதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாத அதிகாரிகள் ரன்யாராவை தனி அறைக்கு அழைச்சிட்டு போய் அவங்க எடுத்துட்டு வந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் ஆடைகளும் 2 பெர்ஃப்யூம் பாட்டிலும் தான் இருந்திருக்கு. ரன்யா தங்க கடத்தல ஈடுபட்டதாகவும் துபாயில இருந்து பல கோடி மதிப்பிலான தங்கத்தை பெங்களூருக்கு கடத்திட்டு வர்றதாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் ரன்யாவை போலீஸ் ரவுண்டு கட்டியிருக்காங்க. ஆனா அதிகாரிகளுக்கு வந்த தகவலை வச்சு
ரன்யா எடுத்துக்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் அதிகாரிகள் சோதனை பண்ணப்ப ஒரு பொட்டு தங்கம் கூட சிக்கல. அதுக்கு பிறகு பொங்கி எழுந்த ரன்யா, என் சூட்கேஸ்ல எங்க தங்கம் இருந்துச்சு, எடுத்து காட்டுங்கன்னு திமிரா பேச ஆரம்பிக்க ஒரு அதிகாரி அவங்க ட்ரெஸ்ல உள்ள எம்ப்ராய்டரி மினுமினுக்கிறத பார்த்துருக்காரு. அடுத்து அங்க இருந்த பெண் அதிகாரிகள் ரன்யாவோட ட்ரெஸ்ஸை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ரன்யாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதை கவனிச்ச அதிகாரிகள் தீவிர சோதனையில இறங்கினாங்க. அதுல தான் ரன்யா பல கோடி மதிப்பிலான தங்கத்தை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தன்னோட உடம்புல மறைச்சு வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. ரன்யா கிட்ட இருந்து 14.8 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த தங்கத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேல இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. நகைகளை கைப்பற்றின அதிகாரிகள் ரன்யாவோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்க புலன் விசாரணையில் இறங்கினாங்க. கர்நாடகாவை சேர்ந்த நடிகை ரன்யா ராவ் கன்னடம், தமிழ், தெலுங்குன்னு நிறைய படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு நடிச்ச வாஹா படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவங்க. கடந்த 15 நாட்கள்ல 4 தடவை துபாய்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பெங்களூர் விமான நிலையத்துல அதிகாரிகள் சோதனையில இருந்து தப்பிச்சிருக்காங்க. தான் டிஜிபியோட மகள்னும் உள்ளூர் காவல்துறை போலீஸ் வந்து தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களாம். இதை கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள். ஒவ்வொரு முறையும் விசாரணையில இருந்து தப்பிச்ச ரன்யாராவை போலீஸ் ரவுண்டு கட்டி தூக்கியிருக்காங்க. அவங்கள கைது செஞ்ச அதிகாரிகள் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ரன்யாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வச்சு விசாரணை பண்றதுக்கு உத்தரவும் விட்டுருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரியோட மகள்னு சொல்லிட்டு தங்க கடத்தல ஈடுபட்ட ரன்யாவுக்கு சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோட ஆதரவு ஏதாச்சும் இருக்குதா, இந்த தங்க கடத்தல் விவகாரத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருது. ஏற்காடு மலைப்பாதையில் இறந்து கிடந்த இளம்பெண், செல்போன் சிக்னல் மூலம் சிக்கிய இன்ஸ்டா காதலன். காதலனுக்காக இந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய இளம்பெண். கொலைக்கு பின்னால் மேலும் 2 பெண்கள் மற்றும் 1 ஆண். தனக்காக மதம் மாறிய காதலியை இன்ஸ்டா காதலன் கொலை செய்து மலைப்பாதையில் வீசியது ஏன்? பின்னணி என்ன? ஸ்ரீ லலிதாம்பிகை லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. எதிர் முனையில பேசின வார்டன், சார், எங்க ஹாஸ்டல்ல இருந்த லோக நாயகிங்கிற பொண்ணை 4 நாளா காணோம், எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையில ஒரு பக்கம் போலீசார் இறங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில ஏற்காடு போற மலைப்பகுதியில 60 அடி பாலம் பக்கத்துல துர்நாற்றம் வீசுறதா போலீஸுக்கு ஒரு தகவல் போயிருக்குது. அடுத்து அங்க போன போலீசார் பாலத்துக்கு கீழே இறங்கி செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ துப்பட்டாவால முகம் மூடப்பட்டு ஒரு இளம் பெண்ணோட சடலம் அழுகி போய் கிடந்திருக்குது. பக்கத்துல ஒரு ஹேண்ட்பேக்ல ஐடி கார்டு, காசு, ஹாஸ்டலுக்கு பணம் செலுத்தின ரசீது, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே கிடந்திருக்குது. அதை பார்த்த போலீசார் 4 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி காணாம போனதா ஹாஸ்டல் வார்டன் சொன்ன அந்த பொண்ணு உயிரிழந்து கிடக்கிற லோக நாயகி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. பேன் கார்டுல பேரு லோக நாயகி, ஆனா ஐடி கார்டுல உள்ள போட்டோவுல லோக நாயகி பர்தா அணிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்துவா முஸ்லிமா அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வந்திருக்குது. அந்த சந்தேகத்துக்கும் அடுத்த சில மணி நேரத்திலேயே விடை கிடைச்சது. லோக நாயகியோட செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணி கால் ஹிஸ்டரியை செக் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல பெரம்பூரை சேர்ந்த அப்துல் ஹபீஸ் கூட லோக நாயகி அடிக்கடி பேசினது தெரிய வந்திருக்குது. அடுத்து அப்துல் ஹபீஸ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தப்பதான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்குது. திருச்சி துறையூரை சேர்ந்த லோக நாயகி ஸ்வர்ணபுரியில உள்ள லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்து சேலத்துல உள்ள ஃபியூச்சர் ஸ்டடி பயிற்சி மையத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ லோக நாயகிக்கு இன்ஸ்டாவுல அப்துல் ஹபீஸ் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. அப்பா அம்மாவை இழந்த லோக நாயகி அப்துல் ஹபீஸ் தான் உலகம்னு இருந்திருக்காங்க. சம்பாதிக்கிற பணத்துல கூட பாதிய காதலனுக்கு தான் அனுப்பியிருக்காங்க லோக நாயகி. எங்க வீட்டுல இஸ்லாமிய பொண்ணதான் ஏத்துப்பாங்கன்னு காதலன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக எதையுமே யோசிக்காம முஸ்லிமா மாறி பர்தா அணிஞ்ச லோக நாயகி
தன்னோட பேரை கூட அல்பியான்னு மாத்திக்கிட்டாங்க. காதலனுக்காக இவ்வளவு செஞ்ச லோக நாயகிக்கு கூடிய சீக்கிரமே காதலன் பெருசா துரோகம் ஒண்ணு பண்ண போறான். அதால நம்ம உயிரே போக போகுதுன்னு தெரியாம போச்சு. அடிக்கடி சேலத்துக்கு நேரா வந்து லோக நாயகி கூட காதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன அப்துல் ஹபீஸுக்கு அதே நேரம் சென்னை ஆவடியில உள்ள ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற தாவியா சுல்தான் கூடயும் காதல் ட்ராக் ஓடி இருக்குது. அந்த காதல் ட்ராக்கை கண்டுபிடிச்ச லோக நாயகி, நீதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க, உனக்காக தான் மதம் கூட மாறின, ஆனா நீ எனக்கே துரோகம் பண்றியான்னு டெய்லி சண்டை போட்டிருக்காங்க. லோக நாயகியோட காதல் விவகாரத்தை பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச தாவியா சுல்தானும் அவ கதைய சைலண்டா முடிச்சிரு, அவளுக்கு கேட்க நாதி இல்ல, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான்னு முடிவு பண்ண அப்துல் ஹபீஸ் அடுத்து செஞ்ச காரியம்தான் இன்னும் அதிர வச்சது. தன்னோட முன்னாள் காதலியான மோனிசாவுக்கு போன் பண்ணி, என்னோட சித்தப்பாவை ஒருத்தி கொன்னுட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, அவ சாகிறத என் கண்ணால பார்க்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு கேட்டிருக்கான். முதல் காதலி மருத்துவ மாணவி அப்படிங்கறதால அவங்க கிட்ட விஷ ஊசி கேட்டிருக்கான். என்னதான் இருந்தாலும் பழைய காதலன் அவன் ஒன்னு கேக்குறப்போ முடியாதுன்னு சொல்லவே முடியாதுன்னு மோனிசாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து லோக நாயகிக்கு போன் பண்ணின அப்துல் ஹபீஸ், என் மேலதான் தப்பு, இனி நான் உன்னோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன், நாம கொஞ்சம் தனியா போய் மனசு விட்டு பேசலாம்னு ஏற்காடு மலைப்பகுதியில உள்ள 60 அடி பாலத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். கார்ல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு காரை நிறுத்தின அப்துல் ஹபீஸ் அங்க ரெடியா இருந்த தாவியா சுல்தான் மோனிஷா கிட்ட ஊசிய போட்டுருங்கன்னு சைகை காட்டியிருக்கான். தாவியா சுல்தான் லோக நாயகி கால் ரெண்டையும் அழுத்தி பிடிக்க கணக்கச்சிதமா விச ஊசிய போட்டிருக்காங்க மருத்துவ மாணவி மோனிஷா. அடுத்த சில நொடியில சுருண்டு விழுந்த லோக நாயகிய பாலத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அப்துல் ஹபீஸ் தன்னோட காதலிகளோட அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். 4 நாள் எந்த சலனமுமே இல்லாதப்போ 4வது நாள் வீசின துர்நாற்றம் போலீஸ சம்பவ இடத்துக்கு வர வச்சிருக்குது. முன்னாள் காதலியையும் இந்நாள் காதலியையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இடையில இருந்த காதலிய தீத்து கட்டுன அப்துல் ஹபீஸ் இப்போ இடது பக்கம் ஒரு காதலி, வலது பக்கம் ஒரு காதலின்னு 2 காதலிகளோட சேர்ந்துதான் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.